ஈரோட்டில் ஓய்வின்றி பேருந்தை இயக்க வற்புறுத்தி அரசு பேருந்து ஓட்டுநரை போக்குவரத்து கழக அதிகாரிகள் சரமாரியாக தாக்கியதாக புகார் எழுந்துள்ளது. ஈரோடு மண்டல அரசு போக்குவரத்து கழகத்தின் பள்ளிப்பாளையம் கிளையில் ஓட்டுநராக பணிபுரிபவர் பாரதிதாசன். நேற்றிரவு பணியை முடித்து திரும்பிய அவருக்கு ஓய்வு தராமல் தொடர்ந்து பேருந்தை இயக்க போக்குவரத்து கழக அதிகாரிகள் வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது. அப்போது அதிகாரிகளுடன் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதில் போக்குவரத்து கழக கிளை மேலாளர் ஜெகதீசன், கட்டுப்பாட்டாளர் தங்கவேல், தணிக்கை அதிகாரி ராமானுஜம் ஆகிய 3 பேரும் சேர்ந்து பாரதிதாசனை தாக்கியதாக கூறப்படுகிறது. ஒவ்வொரு கிளையிலும் ஆளும் கட்சி தொழிற்சங்கத்தினர் பணி செய்யாமல் இருப்பதாகவும் அவர்களின் பணியையும் மற்றவர்களுக்கு ஒதுக்கீடு செய்து கூடுதல் பணி தருவதாகவும் பாதிக்கப்பட்ட ஓட்டுநர் பாரதிதாசன் குற்றம் சாட்டியுள்ளார். ஓய்வே இல்லாமல் தொடர்ந்து 22 மணி நேரம் 23 மணி நேரம் டியூட்டி பார்க்குற மாதிரி வண்டி போடுறாங்க. தொடர்ந்து ஓட்ட சொல்கிறாங்க. அது தொடர்பாக ஏதாவது விபத்து ஏற்பட்டு எனக்கோ பயணிகளுக்கோ உயிரிழப்பு ஏற்பட்டுச்சுன்னா எல்லாமே டிரைவர் தான் பொறுப்பு சொல்கிறாங்க. கிளையில் தொடர்ந்து குறைஞ்சது 8 முதல் 10 பேர் வேலை செய்யாமல் ஓடியில் இருக்கிறாங்க, சும்மா இருக்கிறாங்க. எந்த வேலையுமே செய்யாமல் சம்பளம் வாங்குறாங்க. அவங்களோட உழைப்பையும் சேர்ந்து எங்கள் மேலே திணிச்சு தொடர்ந்து ஓய்வு இல்லாமல் டியூட்டி கொடுக்குறாங்க. அவங்க செய்ய வேண்டிய வேலையும் சேர்த்து எங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்படி செய்யலைன்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது, டிஸ்மிஸ் பண்ணுறது, சஸ்பெண்ட் பண்ணுறது, இப்படி தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க.